வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிய பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து நடைபெறுது. ஸோ இதற்காக பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ கொஷின் பேப்பர்ஸு, ஆன்சர்ஸ், ஸ்கிரிப்ட்ஸு, ஸோ இதெல்லாம் எப்படி வந்து பாதுகாக்கணும். ஸோ இது போல் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ சர்க்குலராக அது வெளியிடப்பட்டிருக்கு. மொத்தம் 109 சென்டர்ஸில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கணும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். So herewith enclose the guidelines instructions to be followed by the chief superintendents for the conduct of examination together with the timetable. Also copy of the rate of remuneration details payable for various nature of work connected with the conduct of examination. This is for your kind perusal and information. So இது பார்த்திங்கன்னா கல்லூரிகளுக்கு, ஒவ்வொரு கல்லூரிகளுக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதற்குமே அமௌண்ட்டு கல்லூரிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து எக்ஸாமினேஷன் நடைபெறுது. ஸோ இதற்காக டைம் டேபிளும் இது கூட இணைச்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைன்னா கணேசன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும், விஜயகுமார், டெப்டி ரிஜிஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், துரைராஜ், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் எக்ஸாமினேஷன், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் சர்க்குலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டைம் டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ 6ஆம் தேதியிலிருந்து நடைபெறுது எக்ஸாமினேஷன்ஸு பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ சீஃப் சூப்பரண்டன்ட்ன்றது ஒவ்வொரு கல்லூரி, ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் எங்கே நடைபெறுதோ அதற்கு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஸ்டாஃபை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் அதே போல் சூப்பரண்டன்றவங்க அந்த கல்லூரியினுடைய முதல்வர், தேர்வு நடத்தப்படுகின்ற கல்லூரியின் முதல்வர் தான் பார்த்திங்கன்னா சீஃப் சூப்பரண்டண்ட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் சீஃப் சூப்பரண்டன்ட், முதன்மை தேர்வு அலுவலர், ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து தான் பார்த்திங்கன்னா தேர்வுகளை வந்து ஸ்மூத்தாக கண்டக்ட் பண்ணணுன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு தொடங்குவதற்கு 3 நாளுக்கு முன்பிலிருந்தே பார்த்திங்கன்னா தேர்வு சார்ந்த பணிகளை வந்து முதல்வர்கள் வந்து முன்கூட்டியே எடுக்கணுன்றதான் இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்போது யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதும் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் பிற கல்லூரிகளில் பல்கழக தகுதி ஒப்புதல் பெற்ற பணிபுரிகின்ற முதல்வர்கள், பேராசிரியர்கள் பல்கழக வாயிலாக பல்கழக பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுவார்கள். ஸோ அப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் எக்ஸாம் கரெக்டாக நடக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் செல்லுன்றது எல்லா ஃபெசிலிட்டி, எக்ஸாம் நடப்பதற்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸை வந்து அந்தந்த கல்லூரிகள் வந்து எடுக்க வேண்டும்ன்றது தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வுகள் வந்து காலை 10 மணிக்கும் மதியம் 2 மணிக்கும் மிகச்சரியாக தொடங்கப்படுதல் வேண்டும்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னர் விடைத்தாட்களை மாணவர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப தேர்வு கண்காணிப்பரிடம் வழங்கி 15 நிமிடங்களுக்கு முன்னர் தேர்வு அறைக்கு செல்வதற்கு அறிவுறுத்தல் பட வேண்டும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வந்து லேட்டாக போகலாம் மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா தேர்வு தொடங்கிய 30 நிமிடங்களுக்கு பிறகு 10:30 AM 10:30 AM, அதே போல் ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2:30 PM காலதாமதமாக வரக்கூடிய மாணவர்களை தேர்விற்கு அனுமதிக்கக்கூடாது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள். ஸோ அதில் தேர்வுக்கு முன்னதாகவே போயிடுங்க. 1/2 hour தான் உங்களுக்கு கிரேஸ் டைமு, அதுக்கு மேலே போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் எக்ஸாமாக இருந்தால் நீங்கள் 10:30க்குள்ளேயும், மதியம் எக்ஸாமாக இருந்தால் 2:30க்குள்ளே போகணும். அதே போல்
தேர்வு இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகி 1.5 hours கழித்து தான் பார்த்திங்கன்னா வெளியே வரணும். தேர்வு தொடங்கிய 1 மணி 30 நிமிடங்களுக்கு பிறகு மாணவர்கள் வெளியில் செல்ல அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு செல்லக்கூடிய மாணவர்களிடமிருந்து வினாத்தாள் மற்றும் விடைத்தாட்களை பெற்றுவிட்டு அனுப்ப வேண்டும் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு தேர்வு அறையிலும் அதிகபட்சமாக 30 மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கலாம் என்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கட்டாயமாக பார்த்திங்கன்னா தேர்வு அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட் மற்றும் அடையாள அட்டை, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வைத்துள்ள மாணவர்களை மட்டுமே தேர்வு அறையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அதிகப்படியான கூடுதலான நேரம்ன்றது கொடுக்க வேண்டும்ன்றதும் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்வுக்கு வராத மாணவர்கள் குறித்த விவரங்களை வந்து மார்னிங் செஷனில் இருந்தால் 11:30க்குள்ளேயும், ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 3:30க்குள்ளேயும் வந்து யூனிவர்சிட்டிக்கு தெரியப்படுத்த வேண்டும்ன்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் மாணவர்கள் வந்து இந்த ஆஃப் அன் ஹவர் கிரேஸ் டைமுக்குள்ளே எக்ஸாமினேஷனுக்கு போயிடுறது நல்லது. தேர்வு மையத்திற்கு வெளியே பல்கலைக்கழக தேர்வுகள் நடைபெறுகிறது என எழுதி ஆட்கள் அனுமதி இல்லை, வெளியாட்கள் அனுமதி இல்லை என்ற பலகையும் வைக்க வேண்டும். தேர்வு கால அட்டவணை, அதே போல் ரூம்ஸ் அலாட்மெண்ட், இதையும் வந்து மாணவர்களுக்கு புரியும்படி எழுதி வைக்க வேண்டும்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏதாவது முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்கள் மீது பல்கலைக்கழக விதிப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வித முறைகேடுகளும் நடைபெறாமல் தேர்வினை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்றதும் யூனிவர்சிட்டி அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் எப்படி இருக்கணும், அந்த 6 ரோஸ்ன்றது ஒவ்வொரு வகுப்பறையிலையும் இருக்கணுன்றதும் அதற்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது இருக்கும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ரெமுனரேஷன்றது எப்படி யூனிவர்சிட்டியிலேருந்து ரெமுனரேஷன் எப்படி தராங்கன்னு பார்த்திங்கன்னா, சீஃப் சூப்பரண்டென்ட்டுக்கு ஒரு செஷனுக்கு 400 rupees, அசிஸ்டண்ட் சீஃப் சூப்பரண்டென்ட்டுக்கு 250, அடிஷ்னல் சீஃப் சூப்பரண்டென்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் appearing ஃபார் த எக்ஸாமினேஷன் எக்ஸிட்ஸ் 250 பர் செஷன்னா அதுக்கு வந்து 250 rupees. யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்க்கு 500 rupees பர் செஷனு, அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் ஆர் இன்விஜிலேட்டருக்கு 200 பர் செஷனு, கிளர்க் ஆர் டைப்பிஸ்ட்டுக்கு 75 பர் செஷனு, ஆஃபீஸ் அட்டண்டன்ஸுக்கு 50 பர் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வாட்டர்மேனுக்கு 50 ஆர் எவ்ரி 100 ஸ்டூடெண்ட்ஸு, வாட்ச்மேன், ஸ்வீப்பர்ஸு, ஸ்கேவெஞ்சர்ஸ் 50 per session. Preliminary arrangement 75 rupees for every 100 candidates. Building rent including electricity, furniture, purchase of drinking water 10 per candidate registered per session. Transportation 5 per bundle of 100 papers. Swing cloth covers, so stitching charges per cloth cover 10 per bag consisting of 100 answer scripts. ஸோ அந்த கிளாத் வாங்குறதுக்குமே 50 rupees. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கு ₹2 per candidate registered per session. போஸ்டேஜுக்கு ஆக்சுவல் ஸ்கைப் ஃப்ரீ 500 rupees per session. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே எக்ஸாம் நடைபெறத்துக்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ அது அனைவருக்குமே கொடுக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேர் காலேஜஸில் இது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் சர்க்குலர்லேயுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைவர்களுக்குமே இதை வந்து இந்த பணியில் அமர்த்தக்கூடிய அனைத்து டீச்சிங், நான் டீச்சிங், அதே போல் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், அதே போல் வாட்ச்மேனு எல்லாருக்குமே இந்த அமௌண்ட்ஸை வந்து கொடுக்கணுமன்றது தான் இந்த சர்க்குலரில் வந்து ரெமுனரேஷன் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.